இவர் பள்ளி படிப்போடு தன்னோட படிப்பை நிறுத்திட்டாருங்க. இது பல பேருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அது காரணம் ஒன்று இருக்குது, அதை நான் குறிப்பிட்டுறேன். என்ன நடந்திருக்குன்னா, இவருக்கு 13 வயசாக இருக்கிறப்ப இவர் இந்த தீவிரமான மூச்சு பயிற்சி ஒன்றுத்தை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காராம். அந்த நேரத்தில் திடீர்னு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு. அவரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறாங்க. இந்த மதுரை மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே தான் அவரை அட்மிட் பண்ணுறாங்க. இவருக்கு சிகிச்சை கொடுத்தே தீரணும், ஆனால் மயக்க மருந்து இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் சின்ன பையன் எப்படி தாங்குவார்னு அவங்களே கொஞ்சம் ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இவரே சொன்ன விஷயம், அந்த வயசுலேயே எனக்கு தைரியம் அதிகம், நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, எனக்கு மயக்க மருந்து வேண்டாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் சந்தேகத்திலேயே தான் மருத்துவர்கள் சிகிச்சையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிகிச்சை முடிகிற வரைக்கும் பெயின்னு சொல்லிட்டு கத்தவே இல்லைங்க 13 வயசில். அப்போ ஒரு டாக்டரே சொல்லியிருக்காராம், ரொம்ப வீரமான இளைஞனப்பா நீ அப்படின்னு 13 வயசில் இவருக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பிரச்சனை இருக்குல்ல, இந்த ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டது, இதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனை